முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. என்ன மனசே ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்குது. இல்ல நான் யாரையும் நினைக்கலையா? சேச்சா நான் யாரையும் நினைக்கல. சேச்சா இருக்காது வாய்ப்பில்ல. சேச்சா இருக்காது. இல்ல நான் எதுக்கு அந்த பிள்ளை நினைக்க போறேன்? அந்த பிள்ளை நினைப்பு எதுக்கு எனக்கு வரப்போதே? சட குட்ட பாவல. இல்ல அவ இன்னத்துக்கு அவங்க நாட்டுக்கு போயிருப்பான். இல்ல இல்ல நான் எவ்வளவு நினைக்கல. எனக்கு எவ்வளவு வேண்டாம். என் வாழ்க்கையில நீ எவ்வளவு வேண்டாம். போதும் ஒருத்தி நம்ப வச்சு எனக்கு ஏமாத்து நிறைய போதும். என் வாழ்க்கையில பொண்ணே வேண்டாம். இல்ல நான் எவ்வளவு நம்ப போறதில்ல. மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தி மேல ஆசை வச்சேன். நம்ப வச்சு முதல்ல கூட்டிட்டு போயிட்டா. எனக்கு வேண்டாம் பொண்ணே வேண்டாம். நான் எவ்வளவு நேசிக்கல. எனக்கு எவ்வளவு பிடிக்கல. எனக்கு எவ்வளவு வேண்டாம். மறுபடியும் நான் ஏமாற மாட்டேன். என் வாழ்க்கையில பொண்ணுங்க வார்த்தைக்கு இடம் இல்ல. நான் எவ்வளவு நினைக்கல. எப்படிங்க எப்படி சாரியா கஷ்டப்பட்டு பிளேட் ஏத்தி விட்டுருக்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒரு மணி நேரம் உன்னை பிளேட் தந்ததுக்கு என் சாரு நின்று என்கிட்ட பேசல. இதுல இப்ப இவ வேற வந்து நின்னா அவ்வளவுதான். என்ன வேணும்? என்ன ஆச்சு? நீ ஏன் போகல? போக முடியல. ஏதாவது பாஸ்போர்ட்ல பிரச்சனையா? மனசுல பிரச்சனை. ஓ என்னது மனசுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ என் உசிரியை நாங்க விட்டுட்டு போன மாதிரி இருந்தது. உசிரை விட்டுட்டு எப்படி நாங்க போய் வாழ முடியும்? அதான் பிளேட்ல யாருக்கு வேண்டி இறங்கி வந்துட்டேன். அசால்ட்டா இறங்கி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எப்படி வாழவ? யாரு இருக்கா உனக்கு? அதே குடும்பத்தோட இருக்க பிள்ளைங்கள ஒழுங்கா வாழ முடியல. இதுல தனியா வாழ்ந்துருவியா? அறிவில்லை உனக்கு? ஐயோ எங்க வீட்டாருக்கு பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். எப்படி தனியா வாழ்வ? அதுவும் அந்த பணியாற்பட்டி குடும்பத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? அதோட கஷ்டப்பட்டு பிளேட் ஏத்தி விட்டல பரிகாண்டி வந்திருக்க. திட்டாதீங்க. அழுதுருவேன். திட்டாதீங்களா? திட்டாதீங்க. என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? மண்டல அறிவில்லை உனக்கு? பாஸ்போர்ட்ல கோல்மால் பண்ணி தான் முன்னே நான் அனுப்பி வச்சேன். இப்ப எனக்கு உலகம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சொன்ன கேளு. எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சுதான் நான் எப்படியோ டிக்கெட் எடுத்து அனுப்பி வச்சேன். இப்ப என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? திட்டாதீங்க ப்ளீஸ். திட்டாதீங்களா? உள்ள கொன்னலும் நான் ரிஸ்க் எடுத்து அனுப்பி வச்சேன்ல. முட்டாள்தனமான வேலை பார்த்துட்ட. திட்டாதீங்க. போக முடியல. அதான் போகல. இனி நீ எப்படி போக? நான் ஒண்ணும் போக மாட்டேன். போக மாட்டியா? மண்டல அறிவு இருக்கா? என்ன களிமண் இருக்குதா? கொண்டாடி நான் கேட்கிறேன். மண்டல அறிவு இருக்கா? களிமண் இருக்குதா? என்னால போக முடியல. என்ன திட்டாதீங்க. நீ எப்படி இருக்க முடியும்? யார் பாதுகாப்பு நீ இருப்ப? யாரும் வேண்டாம். அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன? நான் போகல. என்னால அங்க போக முடியல. நீங்க நிஜமாவே என்ன மிஸ் பண்ணலையா? வேண்டாமா, ஏற்கனவே பட்டதெல்லாம் போதும். அந்த வழியை நான் மீண்டு வரல. புதுசா இந்த வழி எனக்கு தேவையில்லை. எனக்கு வலிக்குது. தள்ளிப்போ. இங்க ஏதாவது ஒரு ஓரமா உங்க கண் பறையில வாழ்ந்துட்டு போறேனே. பைத்தியமானே. ஆமா. பாரு, வேண்டதுகளை பார்த்துட்டு போயிடாத. ஒழுங்கா உங்க நாட்டுக்கு போற வழியை பாரு. இல்ல, என்னால போக முடியல. மனசை கல்லாக்கிக்கிட்டு மனசை கொண்டுட்டு என்னால போக முடியல. அதுக்கு பிடிச்சவர் கூட வாழ முடியட்டாலும் அவரை பார்த்துக்கிட்டே வாழ்றது போதுன்னு வந்துட்டேன். உங்க நாட்டுக்கு போனா சுதந்திரமா சந்தோஷமா பிடிச்ச வாழ்க்கையை இஷ்டப்படி வாழலாம். இங்க அப்படி வாழ முடியாது. இஷ்டப்படி வாழ்றது வாழ்க்கையில. அந்த வாழ்க்கை இந்த உலகம் எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு அதுல எதுவுமே இல்ல. இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. நினைச்சபடி வாழ முடியாது. வேண்டாம், பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா போதும். நம்பர் 1 ரவுடி பையனா என் கூட சுத்துறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே வீணா போயிடும். இந்த ரவுடி பையன் தானே நான் நல்லா இருக்கணும்னு எப்படியாவது என் நாட்டுல வாழ வைக்கிறேன்னு எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே. பரவாயில்ல. பாரு, வானமதியோட வாழ வழிய பாரு. வேண்டாம், கிளம்பு. ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க.
நீ படிச்சவா ஓ, இது ரவுடி போய் குடும்பம். கிளம்பு கிளம்பு. இங்க இருக்க பாதுகாப்பு வேற எங்கேயுமே இல்லையே. ஒரு நாள் தான் வெளியில வாழ்ந்தேன். இந்த உலகமே என்ன விரட்டுச்சுது. ஒரு வாரம் இந்த வீட்ல இருந்தேன். உலகம் ரொம்ப பிடிச்சதே. உனக்கு ஒரு முடிவு சொல்றேன் கேளு. அதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிற மாதிரி இருக்கணும், நீ முடிவு பண்ணிக்க. ஒன்னே தான் வெள்ள வெள்ளைன்னு ஒருத்தி இருந்தா. அப்பாவி மூஞ்சி, குழந்தை மூஞ்சி. 13 வயசுல போய் விழுந்தவ கிட்ட. அவளை குழந்தையில இருந்து தெரியும். அன்னையில இருந்து அவன் மேல எனக்கு அதிகமான அன்பு. அவ படிச்ச ஸ்கூல்ல தான் படிச்சேன். கான்வென்ட்ல படிக்க வேண்டியனா அவளுக்காகவே அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். 12th எங்க அண்ணன் என்ன ஃபாரின்ல படிக்க வைக்கேன்னா வேண்டாம், எனக்கு அவகிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவகிட்டே போய் சேர்ந்தேன். வேற யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் அவளை தவிர. என் கண்ணும் என் மனசு அவளை மட்டும் தான் பார்த்துச்சு. எனக்கு மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே அவளை நெஞ்சில சுமந்தேன். காதலியா பார்க்கல, பொண்டாட்டியா பார்த்தேன். முதுகுல குத்திட்டா. குத்துனது மட்டும் இல்ல, என் முன்னாடியே இன்னொருத்தன் கூட. வேண்டாம், இந்த பொண்ணுங்களே எனக்கு வேண்டாம். 5 வரல ஒண்ணு போல இல்லையே. இப்படி என்ன சொல்ல வர? இல்ல, நான் பாட்டுக்கு ஒரு வாரமா எங்கேயாவது வாழ்ந்துட்டு போறேன்னு என்ன அனுப்பி வைக்காதீங்க. இப்ப மட்டும் அண்ணங்கார உன்னை என் கூட பார்த்தா ஒன்னு விட்டுருவான். என்ன கண்ணு கண்ணமா வெட்டி போடுவான் தம்பி கூட பார்க்காம. அவருக்கே பொண்ணுங்கன்னா பிடிக்க மாட்டேங்குதே. எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் பார்த்தான். அதான் இனியும் தன் தம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. அவன் தெளிவா இருக்கான். நோய் இதை ஓடிடு சொல்லிட்டேன். முடியாது. ஓடிடு, கோத்து கிடப்பத ஓடிடு சொல்லிட்டேன். அடி எலி குஞ்சி, ஓடிடு சொல்லிட்டேன். இல்ல இல்லையா, ஓடிடு சொல்லிட்டேன். வேண்டாம். ஐயோ, என் கட்ட வந்துட்டா. சொல்லிக்கிட்டே இருந்த நீ கேட்டியா? இதை போடு. இங்க இருந்து குதிச்சு ஓடுவியா இல்லைன்னா பறந்து ஓடுவியா எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் வரதுக்குள்ள போயிரு. எனக்கு குதிக்க தெரியாது. எப்படி மேல வந்த? நான் இங்க இருக்கும் உங்க திறமை பார்த்தேன். நீங்க மொட்டை மேல தான் இப்ப நிப்பீங்க. அதை நினைச்சு நான் வந்தேன். ஓடுடி, எங்க அண்ணன் வந்துட்டான். ஒன்னு நீ கண்ணு துணை வைக்கிறான். ஓடு. என்னால எப்படி குதிக்க முடியும்? ப்ளீஸ். ஐயோ போச்சு. ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ணு? ஏன் என்ன இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? ஓ நன்மைக்குதான். வாயை மட்டும் திறந்துடாத. உங்க பக்கத்துல நின்னுக்கிட்டுமா? எப்படி வேஷம் போட்டாலும் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் தெரியுது. எங்க அண்ணன் கிட்ட மாட்டி விட்டுட்டேடி. இன்னைக்கு எங்க அண்ணன் என்ன கொத்து போட்டாவ மாத்த போறான். பாத்துக்கிட்டே இரு. கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. உங்க பக்கத்துல நின்னுக்கிட்டுமா? நான் சொல்றது உனக்கு புரியவே இல்ல. அடே மன்மதா, நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? உன்னதான் சொல்றேன். என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. உங்க புரோட்டா மாஸ்டர் வந்துட்டாரு. வந்துட்டானா? என்ன பண்ண போறான்னு தெரியலையா? யாரா இது? பாத்தீங்களா, அவரால நான் பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரு இவன்? மூச்சு கத்த வச்ச பொண்ணு ஆனான்னு கண்டுபிடிச்சிருவான். நீ வேற. பொம்பளை சத்த ரொம்ப வீக்கா. அதுக்கும் மேல. டேய் தம்பி, யாரா இது? என் கூட படிச்சவங்க. ஐயோ சிரிக்கிறேன்னு நம்ப மாட்டேக்கானே. ஆமாண்ணே, +2 வரைக்கும் என் கூட படிச்சாங்கண்ணே. அதுக்குடா உடம்புல சரிய வைக்கல. நானும் கேட்க நினைச்சேன். இல்ல சாப்பிடுவே எப்படி? அவன் சொன்ன மாதிரி எலும்புல சரிய காணுமே. அண்ணன் தம்பி நக்கல் பண்ணீங்க. நான் யாரும் போட்டு கொடுத்துட்டு பேரேன் பாத்துக்க. வாய் மூடிட்டேன். மூடணும். அங்க சமாளிங்க. ஏய் என்னடா எலும்புல சரிய காணல? தம்பி அப்புறம் சாப்பிடுவே இல்லைன்னா அந்த காத்து சுவாச்சிட்டு இருக்கியா? ஐயோ என்ன ரொம்ப ஓட்டுறானு. இவன் டென்ஷன் ஆகி பொண்ணுன்றாலோ இல்லைன்னா தண்ணி மட்டும் குடிச்சு உயிர் வளர்ந்துட்டு இருக்கியா? ஆனாலும் இவன் கூட நீ படிச்சிருக்கேன்னு சொல்லும் போது நம்ப முடியல பாத்துக்க. ரொம்ப சோதிக்காத. ஏண்டா நிஜமாவே இந்த பையன் உங்க தான் படிச்சானா? ஆமாண்ணே. நீ சாப்பிட்ட மிச்சம் மீறி சாப்பிட்டு இருந்தா கூட உன் தொட தண்டிக்காத வந்துருப்பானடா. அண்ணன் இல்லடா, உன் விரல் தண்டில தாண்டா இருக்கான், கை தண்டில கூட இல்லடா. அதான் கேட்டேன். அவன் உடம்பு வைக்க அப்படிதாமனே. ஓம குச்சி கேள்விப்பட்டிருக்க? இதுல குச்சியில உடம்பு இருக்குது. ஆமாண்ணே, அவனுக்கு உடம்பே வைக்க மாட்டேங்குது. கரெக்டா தம்பி? காதலுக்கு இதுல ஏதாவது உண்டா? அப்படி இல்ல, இனிதான். பாத்து தம்பி, பொண்ணு வேற என்ன நினைச்சிட்டு ஓடிய போதே. அண்ணன் தம்பி மாதிரியோட பேசுறீங்க? கவினி இங்க வாய. வேண்டாம், அடுத்து என்ன சந்தேகம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாம், இங்க வாய. இல்ல நான் வரல. நீ என்ன காதலி மாதிரி அந்த பைக்கிட்ட ஒட்டி நிக்க? இங்க தள்ளி வாடா. அந்த பைக்கிட்ட உன்னை பார்க்கும்போது ஏதோ விகாரமா தெரியுது. இங்க தள்ளி வா. அது கிட்ட தம்பி இங்க வாய. இல்லண்ணே, அவன் வரமாட்டான். நல்ல பொத்தி பாதுகாக்கிறான். இதே மெயின்டைன் பண்ணிடணும். நான் அவனை தாண்டா கூப்பிட்டு நீ ஏன்டா பதறுத? இல்லனே, அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதான் அந்த கூச்ச சுபாவத்தை எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி இங்க வாய. வேண்டாண்ணே. அவனுக்கு கூச்ச சுபாவத்தை போக்கணும்டா. அவன் தம்பி மாதிரியாடா இருக்கான். இல்ல வேண்டாம். ஒரு நாய் ஏதாவது சொல்ல போக நீ என்ன ஓடிட்டு அடிப்ப. வேண்டாம் அண்ணா. அவன் கையை கால தேத்துறமோ இல்லையோ அவன் இல்ல வேண்டாம் இருக்கு. நீ என்ன ஓட விட்டு அடிப்ப. நான் அழுதுருவேன். அவனை கட்டாயமா தேத்தியே ஆகணும். ஏத்தலாம். 2-3 நாள் மட்டும் தங்கம் வந்துட்டான், தேறிடுவான். நம்ம வீட்டுல வர நிறைய நாய்க்கெல்லாம் கிடக்குடா. அதுக்கு எலும்பு நினைச்சு தூக்கிட்டு போயிடாமடா. பாத்துக்க. ஐயோ ரொம்ப வட்டுறேன். இல்லண்ணே, அதெல்லாம் நான் பொத்தி பாதுகாத்துக்கிடுவேன். பொத்தி பாதுகாத்துக்கிடுவியா?
ஏண்டா தம்பி நீ ஏன் ஒல்லியா இருக்க? உனக்கு பொண்ணு பார்த்தா இதை விட ஒல்லியா பார்க்கணும். எப்படா தம்பி? எப்படாண்ணா? இல்ல மத்த சமாச்சாரங்கள்லாம் இப்படி. ஐயோ அண்ணா, அவன் ரொம்ப டீசென்ட்னே, இப்ப பேசாதுன்னு. டேய் நம்மள ஆம்பளை பையன்டா, இதெல்லாம் பேசாம விடுறா. இதுக்கு மேல அண்ணனை விட்டு ரொம்ப பேசிடுவான். அண்ணே ஏடா அந்த தம்பிக்கு நான் பாடம் எடுக்கணும், அந்த தம்பிங்க அனுப்பு. அண்ணே உடனே கீழே பெரியனை கூப்பிடான் பாருங்க. எப்படா கூப்பிட்டான்? இந்த இப்ப கூப்பிடா பாருங்க, சாரம் சாரன்னு கூப்பிடா பாருங்க. அது என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிடா இந்த தம்பி என் கூட அனுப்பி கறிகிரி வாங்கி போட்டோம்னா உடம்பு தேரும். வா வா தம்பிங்க வா. இல்ல நீ பெரியனை கூப்பிடுறாரு, நீ போ, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னமோ தெரியலடா, இந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏய் தம்பி வாடா. ஐயோ இவன் வேற படா படுத்துறான், நான் பாத்துக்கலண்ணே. ஐயோ இவன் வேற என்ன ரொம்ப சோதிக்கிறாளே. அது ஒண்ணு இல்லண்ணே, படிக்கும் போதே என் கூடயே ஒட்டிக்கிட்டே இருப்பான். அதான் இப்பவும் அப்படியே இருக்கான். சரி சரி சரி. ஆனா எனக்குலாம் இப்பெல்லாம் ஃப்ரெண்டே கிடைக்கலடா. இந்த மாதிரி ஓமக்குச்சி ஒல்லிக்குச்சி எலும்புல சதை ஒட்டிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கவே இல்லடா. நீ எங்கன்னா ஆம்பளை போய் பின்னாடி சுத்தின, நீ சுத்தினதெல்லாம் பொம்பளை போய் பின்னாடி தானே. அது சரி, அதான் ஒண்ணுடா. அதான் எனக்கு எந்த ஆம்பளை போய் ஃப்ரெண்டும் கிடைக்காம போயிட்டான். சுத்தி சுத்தி இது எல்லாம் பொம்பளை போய் ஃப்ரெண்டு தான்டா. ஃப்ரெண்டு இல்லைன்னு அடவர்த்தனம் பண்ணி புடிச்சு வச்சுக்கிட்டீங்க. சிங்கம்டா. காட்டுக்கு வர சிங்கம் இல்ல, அப்படியே நான் பின்னாடி அப்படியே பென்சிங்களோட சூழ வரும். அப்படிதான்டா அண்ணனும். ஏன்னா நான் சிங்கம்டா. நான் தான்டா பிள்ளைகளை பாதுகாக்கணும். என் கூட இருந்தா பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கும். அதான் அப்படி அண்ணன் சிங்கம் மாதிரி பாதுகாத்துட்டு வந்தேன். நீங்க எப்படி பாதுகாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணே. உங்க வரலாறே எனக்கு தெரியும். என்னன்னு ரைட்டா அது அப்படியே அந்த தம்பிக்கு சொல்லிக் கொடு. அண்ணன் எப்படி பாதுகாத்தேன்னு அந்த பெண் குச்சத்தை சொல்லிக் கொடு. நான் சொல்லி கொடுத்துருவேனே. அந்த பெரியனை கூப்பிட்டாரு. சரிடா நான் என்னன்னு கேட்டு வரேன். அந்த கோயில் பக்கத்துல இருக்க பொது சொத்து ஏனத்துக்கு வருதான், அது என்னன்னு பாத்துட்டு வரேன். பின்னாடியே வந்து சரி எவனாவது வாழாட்டுவான், 2-3 அறுவாள் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணே. வாழாட்டணும் வச்சுக்க, பேச்சு வச்சே வேண்டாம், போட்டணும். போட்டுடலாண்ணே. டேய் நல்ல இடமாண்டா, கடை கட்டி விட்டா வாடகை நிறைய கிடைக்கும், போய் பாக்கலாம். சரிங்கண்ணே. இவனை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரு போலுக்கே. நீங்களா அண்ணன் தம்பியான்னு கேட்க அண்ணன் தம்பி மாதிரியா பேசுறீங்க? அது சரி, நீ இதுக்கு இப்ப கிட்ட வந்து நின்ன? இல்ல அப்பதானே உங்க அண்ணன் நான் பையனை நம்புவாரே, அதுக்குதான். இல்ல நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் பாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இல்ல கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் பையன் மாதிரி இருக்கேன். அவன் நக்கல் பண்ண மாதிரி உன் உடம்புல ஏன் சரியே இல்ல. ஹலோ, உங்க முன்னாடி எல்லாரும் இப்படிதான் தெரிவாங்க. சரி இப்ப எப்படி ஒப்பேத்த பாரு 2 நாள். நான் வேற அவசரத்துல 2 நாள் நீங்க தான் இருப்பேன்னு வேற சொல்லிட்டேன். எப்படி? இந்த ட்ரெஸ் எனக்கு பொருத்தமா தான் இருக்குது, இப்படி வச்சு ஒப்பேத்தியத. இதே எங்க இசைக்குள்ளது, அவ சில நேரம் எங்க கூட வெளியில கலையில போட்டுட்டு வருவா, அதுதான் உனக்கு கொடுத்தேன். உங்க வீட்டு பொண்ணு இப்படிதான் கூட்டிட்டு போவீங்க? நடுராத்திரில எங்க கூட வரணும்பா, பொண்ணா கூட்டிட்டு போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்போம், இந்த மாதிரி போட்டு கூட்டு போயிருவோம். சரி 2 நாள் அண்ணங்கிட்ட நீ இங்க இருப்பேன்னு சொல்லிட்டேன். யாரும் கூட்டு போறேன், அங்கேயே தங்கிக்க. ரூமுக்குள்ள இருக்கும் போது இப்படிதான் இருக்கணும், ஏன்னா எங்க அண்ணன் எப்ப உள்ள வருவானே தெரியாது. எங்க வீட்டுல இன்னாருக்குன்னு ரூம் எல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, யார் வேணாலும் எந்த ரூமுக்குள்ளயும் உரிமையோட போவாங்க. நீ தான் பார்த்து கவனமா இருக்கணும். உங்க ரூமுக்குள்ள எங்க வீட்டுல யாரும் பிரிச்சு பேச மாட்டாங்க. இவன் எப்பவும் என் கூட கட்டிட்டு தூங்குவான், அதான் ஒரு மாதிரியா இருக்குது. எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் பாத்துக்கிட்டேன், டென்ஷன் எடுக்காதீங்க. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? துணைக்கு நீங்க இருக்கீங்க போதும். எங்க பாரு, ரொம்ப கவனமா இருக்கணும்னு. அவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்கனாலே ஆகாது. நான் வேற உனக்கு கிடைக்கணும் கொடுக்கறதுனால நான் ஏதோ உன்னை விரும்பல நினைச்சிருப்பான். அப்படி மட்டும் நினைச்சிட்டான், சத்தியமா சொல்றேன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான் கோத்துல. அதான் எனக்கு பயமா இருக்கு. யோசிக்கவே மாட்டான், போட்டுவான். என்ன சொல்றீங்க? அவனுக்கு எப்பவும் நான் மட்டும் கூட இருக்கணும். நான் மறுபடியும் எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாது, எந்த பொண்ணு என்னை ஏமாத்திடக்கூடாது. அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கான், பயப்படுறான். அவனுக்கு என் மேல உசுறு. எங்க தம்பி மறுபடியும் போய் ஏமாந்து பயப்படுறான். எங்க போனாலும் அவன் கூட தான் நான் இருக்கணும், என் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் முரடன் தான், ஆனா அதே நேரத்துல பாசக்காரன். அவன் அன்பு மாதிரி யாரும் வைக்க முடியாது. எப்படியும் நான் இனி ஏமாந்துடக்கூடாதுக்காக அவனும் அவனையும் நேசிச்சுட்டு ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்காம இருக்கான். எங்க அண்ணனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால ஏறெடுத்து பார்க்க மாட்டான். என் கூட கடைசி வரைக்கும் துணையா இருக்கணும்னு. இங்க பாரு, 2 நாள் எப்படியாவது சமாளிச்சு இருந்துட்டு இங்க இருந்து போயிரு, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒண்ணு இல்ல. என்ன பாருங்க. இல்ல நீ வா போலாம். ஒரு நிமிஷம் பாருங்களேன். என் கண்ணு போய் சொல்லுதா? இல்ல. ஒரு மனுஷன் போய் சொன்னா அவன் கண்ணு காட்டி கொடுக்கும். என் கண்ணுல ஏதாவது போய் தெரியுதா? எப்பவுமே தெரிஞ்சதில்ல. என்ன நம்பலாம்? இங்க பாரு, வேண்டாம். இல்ல நான் எதையும் நம்புற மாதிரி இருப்ப இல்ல, ப்ளீஸ். பிடிச்சிருக்கு. அது இல்ல, நீ பிளஸ் சொல்லாத. பார்த்த ஒண்ணு பிடிக்கல.
மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் குடும்பம் வளர்த்திட்டு லைக் பண்ண மாட்டேன், சரிப்பட மாட்டேன். தேவையில்லாம ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்காத. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். 2 நாள் இருந்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாத ஆசையில வளர்த்துக்கிட்டு இருக்காத. நான் உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரியே உங்களை விட்டுட்டு போற மாதிரியே இருந்தேன்னா அடுத்த நொடி எனக்கு கொண்டுருங்க. இதை எங்க வேணாலும் நான் சொல்றேன். என்ன முட்டாளா? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதான் எனக்கு எவ்வளவு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை சொன்னேன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டவங்க. இனி எத்தனை பொண்ணுங்க உண்மையிலே உங்களை விரும்பினாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். எனக்கு இதுக்கு மேல வாக்குறுதி கொடுக்க தெரியல. துரோகம் பண்றேன்னு தெரிஞ்சாலே கொண்டுருங்க. ஆமா, எனக்கு இப்போ அதெல்லாம் வேலை. போலே, எனக்கு காதல் வேண்டாம், பண்ண கட்டிய வேண்டாம். எனக்கு எவ்வளவு பிடிக்கல. சரி, பிடிக்க வேண்டாம். நான் விரும்பாததுக்கு தடை போட வேண்டாமே. நான் ஒன்னும் முழுசா உங்ககிட்ட வாழணும்னு ஆசைப்படலையே. ஒரு ஓரமா தானே கேட்டேன். இப்பெல்லாம் இறங்கி வந்து பேசாத. இல்ல வேண்டாம். இப்போ சொல்றேன், நீங்க என்ன விரும்பண்டா, எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன்னு ப்ளீஸ். இதை ஏன் உடனே சொன்னேன்னா, நான் விரும்புறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஃப்ளைட் ஏறி போயிடலான்னு போனேன். எவ்வளோ முயற்சி பண்ணி ஃப்ளைட்லேயே ஏறி உட்காந்தேன். என்னால் முடியலை, திரும்பி வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு. தெரிஞ்சு வந்தேன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையாவது போதும். ஏதோ கண்ணுக்கு தெரியாத தேசத்தில் போய் உங்களை நினச்சிக்கிட்டே வாழ்றதை விட உங்களுக்கு பிடிக்கட்டாலும் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். ப்ளீஸ், நான் உங்களை காதலிக்க சொல்லலை. நீங்கள் என்னை காதலிக்கவும் வேண்டாம். நான் காதலிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். பிடிச்சிருக்கு. சாப்பிடவே மாட்டேன்னு நீ நேரங்காலத்தையும் இவ வேற காமெடி பண்ணுவா. சின்ன பிள்ளைல நான் சாப்பிடவே மாட்டேனா. அப்பெல்லாம் எங்க அம்மா இந்த பன்னீர்பட்டி கறி சொல்லிதான் என்ன சாப்பிடவே போவேன். பயத்துல அப்படி தின்னு தின்னு அதனால நான் எனக்கு இப்படி இருக்கேன் தெரியுமா? நீ குண்டா இருக்கிறதுக்கு இந்த பன்னீர்பட்டி தான் காரணம். சத்தியமா பயத்துலதான் எங்க அம்மா சாப்பிட போவேன். பயத்துல தின்னு முடிச்சா போதுன்னு சொல்லி எவ்வளவு உள்ள போதுன்னு தெரியாம தின்னு தின்னு வயிறு பெருத்து கடைசியில நான் அப்படியே திங்க ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா? இப்ப நீ எதுக்கு இப்ப இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, கதை கேட்டே நான் அப்படி சாப்பிட்டேன். இவன் நேர்லயே கூட்டிட்டு வந்தா. நீ அவளை கூட்டிட்டு வந்தா ஓகே. நானும் அப்புறானி உனக்கு நல்லா தெரியும். நானும் பயந்தவங்களையும் தெரியும். என்ன எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? கோயிலுக்கு போறேன்னு கூப்பிட்ட போன் அடிச்சேன். அதனால நான் நம்பி வந்தேன். எங்கடி என்ன கோத்து விட்டுருக்க? என்னடி மரியாதைலாம் தேயுது? பயத்துல உனக்கு மரியாதை வர கேக்குதாங்க. இசை, மரியாதை என்ன கேட்டு தந்துடு. நான் வந்தோடய பார்த்து ஓடிடுறேன். அடியே வாங்கடி 2 பேரும் பயந்தாங்கொல்லிகளா. எங்க நக்குல இந்த வாட்சிருக்கானுங்க பாரு. உள்ள வாங்க. பெரிய பெரிய பாம்பு இருக்குதுன்னாங்க, பெரிய பெரிய பூதம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணும் கிடையாது, ஆட்கள் நடமாட்டம் இருக்குது. வாங்க. இது ஓ அரமனை. இங்க இருக்க பேய்கள்லாம் உனக்கு சொந்த பேய்களு. ஒண்ணு எதுவும் பண்ணாது. நாங்க என்னைக்குனாலும் அசல் தானே. கரெக்ட், அவ சொல்லதான் கரெக்ட். 2 பேரும் சத்தம் கட்டாம வாங்க. அது சரி சே, எங்களை எங்க கூட்டு வந்த? இந்த வேலைக்கு நீங்க 2 பேரும் சரிப்பட்டு வருவீங்க. வாங்க. அப்படி எந்த வேலைக்கு நம்ம 2 பேரும் சரிப்பட்டு வருவோம்? நான் தான் எந்த வேலைக்குமே சரிப்பட்டு வர மாட்டேனே. இந்த வேலைக்கு மட்டும் நான் எப்படி சரிப்பட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போறா? நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வந்திருப்பேன்னா அப்ப நான் எப்படி குளவேல இருக்கேன்? கோவத்தை கலப்பாத. ஓஹோ, என்ன பிரிச்சு பேசுறேன்னு கேட்கேன். போய் வாக்கட போய் எதை சத்திருக்கா பாரு. மாமா பொண்டாட்டி மறந்துடக்கூடாது. வர வர இந்த வீட்டு எனக்கு ஒரு துளி கூட மரியாதை கிடையாது. இந்த இசைபேவல கொடுத்தாதானே நீ கொடுப்ப. என்ன இருந்தாலும் நான் மூத்த ஒரு பொண்டாட்டி, மறந்துடக்கூடாது. அதுக்கு நீ மாமா கூட இருக்கணும். அப்பதான் மரியாதை வரும். புருஷன் கூட சேராம இருக்கிறதுனால நான் எவ்வளவு அவமானப்பட வேண்டி இருக்குது. இன்னும் நீ என்ன அவமானமா பட போற பாத்துட்டே இரு. சேர்றேன், இன்னைக்கே போய் சேர்றேன். சேர்ந்துருவேன். உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன மகிமா? நானும் நிறைய நாள் என்ன நானே தேர்த்திக்கிட்டு இன்னைக்கு எப்படியாவது போய் சேர்ந்துட்டு போவேன் பார்த்துக்க. நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி மினிக்கிட்டு போய் நிப்பேன் பார்த்துக்க. மாமியார் கூட சீக்கிரம் பேரனை பத்தி என் கையில கொடுத்துடணும்னு அப்படி சொல்லி வாழ்த்தி அன்பா நெத்தியில முத்தம்லாம் கொடுத்து அனுப்புவோம் பார்த்துக்க. அவ இப்ப முத்தமே கொடுக்க மாட்டாவல. அவருக்கு சலிச்சு போச்சான், அதனால முத்தம் கொடுக்க மாட்டாவ. அதை விடு, நான் சொல்றத கேளு. நீ சொல்லு. என்ன சலிச்சுட்ட? சேர்ந்த கதையா தான் கேட்கலாம். சேராம போறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவ. அந்த கதையை நான் கேட்கணுமாங்க? கேள. சரி சொல்லு. ஏய், 2 பேரும் வாங்கடி. மரியாதைய பத்தியா? அப்படித்தான், நான் சொல்றத கேளு. நீ சொல்லு. அப்படி மினிக்கிட்டு போய் உட்கார்ந்துருப்பேன் பாத்துக்க. நல்லதா இருக்கும். அது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளுகிளுப்பா தான் இருக்கும். அது இன்னைக்கு நமக்குள்ள அப்படிலாம் நினைக்கும் போது கிளுகிளுப்பா தான் இருக்கும். எப்படி சொன்னா கிளுகிளுப்பா இருக்குமா? ஆமா, அப்படியே கிளுகிளுப்பா இருக்கும். அப்படி மினிக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன் பாத்துக்க. சரி, இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு ஒரே கிளுகிளுப்புல தான் உட்கார்ந்துருப்பேன். நல்லா இருக்கு, சொல்லு பாப்போம். நல்லதா இருக்கும், சொல்லத கேள. உங்க மாமாவும் வருவாவ. வெளியில பை கொடுத்த சத்தம் கேக்கும். இன்னும் கிளுகிளுப்பா இருக்குமே. அத்தடி நிச்ச
அப்படி அப்படி நெசு சத்தம் கேட்கும். அப்படி கிளி பல்லுமே சரியா சொன்ன. சரிடி, அப்புறம் அப்புறம் என்ன? உங்க மாமா அப்படி டோர அப்படின்னு திறப்பா பாரு. ஐயோ, அப்புறம் அப்படியே வந்து நிப்பாவ பாரு. அது வரைக்கும் கிளி பண்ணது என் தொடலாம் ஆட ஆரம்பிச்சிடும் பார்த்துக்க. ஏமாட்டி அது என்ன மாயமோ வந்துடமோ தெரியல. நினைச்சு பார்க்கும்போது கிளி இருக்குது. பக்கத்துல வந்தா மட்டும் அப்படி பயமா ஆயிருது பார்த்துக்க. அத்தாடி இங்க இருந்து தப்பிச்சா போகுது. அத்து அலறிக்கிட்டு பிச்சு புடிங்கிட்டு மாமியார் கிட்ட போவேன். மாமியார் ஒரே எட்டி ஒரு மிதி. அப்போ தினமும் இந்த கூத்து தாங்க நடக்குது. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது. அது என்ன விரட்டுறதும் நான் ஓடி ஓடிறது வெக்கமா தான் இருக்குது. மாமியார் கூட பூ அப்படின்னு சொல்லாத குறைய முறைச்சிட்டு போவேன். எனக்கு புரியுது. புரிஞ்சு ஒரு மண்ணு பிரயோஜனம் இல்லையே. எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கேன் பத்தியா? தேடி புடிச்சு வந்து மாட்டியிருக்கேன் பத்தியா? அதே மாமா மட்டும் உட்கார்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். என் பரம ரகசியத்தை குடும்பம் தானே நம்பி சொன்னதுக்கு எல்லாரும் என்ன எப்ப பார்த்தாலும் கேவலப்படுத்துது. எல்லாம் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு, அதை நான் சொல்லவே மாட்டேனே. என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல. அதைய கூட அன்னைக்கு கார்ல போனேனா, அப்ப போகும்போது சோனு மழை பெஞ்சிட்டு. யூ கண்டினியூ சொல்லு. சோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா? அடுத்து சொல்லிட்டு ஜன்னல் கதவெல்லாம் மேலே ஏத்துனாங்க. ஏன்னு கேட்டேன். மழை பெஞ்ச தண்ணி உள்ள வந்துரும்னு சொன்னாங்க. அப்புறம் அப்புறம் இப்ப வாங்கிட்டு சொல்லுவேன். நீ போய் மாமியார்ட்ட சொல்லுவ. மாமியார் குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்ட சொல்லுவ. அதுக்கப்புறம் ஒன்னு அதையே சொல்லி சொல்லி என்ன நக்கல் பண்ணதுக்கா மாட்டேன். புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அங்க என்ன நடந்திருக்குன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இப்பவும் நீ தான் போய் மயக்கிருக்க. கரெக்ட்? அது எப்படி உனக்கு தெரியுது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் முடிய பாரு. இப்ப நீங்க என்ன வர போறீங்களா இல்லையா? அது சரி, இந்த பேய் பங்களா கிரிக்கெட் நம்மள கூட்டி வந்திருக்கா. இவளுக்கு இதே பொலப்பா போச்சுது. எதையாவது கண்டுபிடிக்க கூட்டி வந்திருப்பா. இழுச்சவை நம்ம ரெண்டு தானே. வா. இதா இசி அம்மா கல்லறை இதுதான். ஆனா இசி அம்மா பாடி இதுல இல்லவே இல்ல. அவங்க அம்மா பாடி இது வரைக்கும் எங்க இருக்குன்னே தெரியாது. என்னடி சொல்ற? ஆமா, எங்க அம்மா கல்லறை இதுதான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எங்க அம்மா பாடி எங்க இருக்குன்னே தெரியாது. அம்மாக்கு உண்மையான கல்லறை எங்க இருக்குன்னே தெரியாது. இதையும் இடிக்கிறதுக்கு மனசு இல்லாம வச்சிருக்கோம். எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். முதல்ல நான் இங்கதான் வருவேன். எங்க அம்மா கல்லறையில இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா உள்ள இருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதோ உள்ள இருக்கதான் நினைச்சு வருவேன். அம்மா இல்லாத வழி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒன்னு அம்மா இருக்கணும், இல்ல அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி தெரியணும். இது எதுவுமே தெரியாம வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு. கிங்ஸி மாமா இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்காரு. எல்லாமே மர்மமா இருந்தா அவரும் மனுஷன் தானே. அவரால் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமா அவ்வளவு தேடிக்கிட்டு தான் இருக்காரு. சரி, நிச்சயமா அம்மா பத்தின விவரம் தெரியும், கவலைப்படாத. இன்னும் முழுசா எங்க அம்மாக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. எல்லாமே மர்மமா இருக்குது. எங்க அப்பாக்கு பழைய விஷயங்கள் தெரியுது, ஆனா அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி ஆளுக்கெல்லாம் மூடி மறைச்சி எங்களுதான் பைத்தியக்காராக்குறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் எல்லாரையும் நம்புறானோ இல்லையோ, சத்தியமா வாழ்ற வாழ்க்கையில யாராவது ஒருத்தரை முழுசா நம்பியிருப்பாங்க. என்ன சொல்ற? நிச்சயமா தான் சொல்றேன் இசை. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அது புருஷனதான் இருக்கணும்னு இல்ல, புள்ளையாதான் இருக்கணும்னு இல்ல. சிலவங்க இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்க நம்புற ஒரு ஆளு அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கூட இருப்பாங்க. அப்படி கூட இந்த மனசுல வாழ்ற பூமியில வாழ்ற எல்லா மனுஷனுக்கும் யார் மேலேயாவது ஒருத்தங்க மேல நம்பிக்கை இருக்கும். எல்லாரும் புருஷன் நம்புறது இல்ல, எல்லாரும் பிள்ளைய நம்புறது இல்ல, எல்லாரும் காதல நம்புறது இல்ல. இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் யாராவது ஒருத்தரை கண்டிப்பா நம்பியிருப்பான். அப்படின்னா உங்க அம்மா யாரை நம்பியிருப்பாங்க? ஜான் மாமாவா இருக்குமோ? வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? எந்த தாயுமே தான் பெத்த பிள்ளைய அப்படிலாம் டக்குன்னு யாருக்கும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. தான் உசிருக்கு மேலடி. அப்படி இருக்கும்போது ஒன்ன ஜான் மாமா நம்பி தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா ஜான் மாமா மேல உங்க அம்மாக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும். மாமா தான் அவருக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஒண்ணு நோட் பண்ணுங்க. மாமா பழசெல்லாம் மறந்து இப்பதான் கொஞ்சம் தேடிட்டு வராரு. ஆனாலும் முழுசா இன்னும் ஜான் மாமாவா வரல. நீங்க இன்னும் பழைய ஜான் மாமாவா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் இன்னும் பழைய ஜானா வெளியில முழுசா வரல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். எப்படி சொல்ற? நம்ம வீட்டுல இருக்க மத்த எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே மாமா பழைய ஜான் மாமாவா இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியுது. அவரே இப்போ ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி பழைய ஜான் மாமா மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்காரு.
எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, ஒரு நாளே கிங்ஸின் மாமாவும் ஜான் மாமாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ என்ன சொல்ற? ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா? சண்டையா? எப்பா, கிங்ஸின் மாமாவை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அவர் ஆக்ரோஷத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். போயிடா, நீங்க இன்னும் முழுசா வெளியில வரல. எனக்கு இல்ல ஞாபகத்துல இருக்கிறேன். சும்மா கத்திட்டு கிடக்குற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க இன்னும் முழுசா வெளியில வரல. நீங்க இன்னும் புது ஜானதா இருக்கீங்கன்னு வெளியில இருக்கவனுக்கு தெரிஞ்சது ஈஸியா போட்டு தள்ளிடுவானுங்க. நானும் எவ்வளவு யோசனை பார்த்துட்டேன்டா. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல. வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. நான் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க எந்த வாயும் திறக்க கூடாது. கட்டிய புரணி என்னைய. ஆமா, எனக்கு வேற வழி தெரியல. சொத்த பாட்டாம இருக்கணும். நான் வேட்டை எங்கத மறந்துறத. இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உங்களை தட்டி தூக்கி பண்ணுங்க. ஏய், நான் ஒண்ணு செத்த போனா இல்ல. 100 பேர் வந்தாலும் சட்ட தூக்கி போடாலும் என் உடம்பு தம்பு இருக்கிறேன், என் மனசு தம்பு இருக்கிறேன். என்னை எப்படி காப்பாத்திக்கிறேன் எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து எவனும் எந்த ரகசியத்தையும் வாங்க முடியாது. அப்படின்னா அத்தை உங்ககிட்ட குழந்தை கொடுத்தது, அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்க எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையே. நான் சொல்லி கொடுத்த மாதிரி மட்டும் பண்ணுங்க. நான் சொல்லி தரத மட்டும் செய்யுங்க போதும். அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஞாபகம் இல்லையா இல்லன்னா அது நான் இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதா. அண்ணா, அது நீங்க தான். புள்ளைய வாங்கினதும் நீங்க தான், புள்ளைக்கு உசுர கொடுத்ததும் நீங்க தான். அதுக்கப்புறம் அத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப இல்ல. புள்ளைய வாங்கின கொஞ்ச நாள்ல அத்தைக்கு ஏதோ நடக்கும்போது உங்களுக்கும் ஏதோ நடந்திருக்கு. அப்பவே நீங்க பாதி விஷயத்த மறந்துட்டீங்க. நான் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஃபாரின்ல போனேன். அங்க இன்ஜினியரிங் முடிச்ச திரும்ப இந்தியாவுக்கு வந்தேன். நான் என் ஃபீல்ட்ல கொடி கட்டி பறந்தேன். அப்படி இருக்கும் போதே கொடி கட்டி பறந்தீங்கன்னு அத்தை சாவுக்கு ஏன் நியாயம் தடல? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க எப்படி அதை விட்டீங்க? நம்ம கிட்ட ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை என்ன ஆச்சுது, நம்ம அத்தைக்கு என்ன ஆச்சுதுன்னு ஏன் நீங்க அதை தேடல? ஞாபகத்துல இல்லன்னு. அத்தைக்கு என்னமோ நடக்கும்போது உங்களுக்கும் சேர்த்துதான் நடந்திருக்கு. மாமா சொன்னார் பாத்தீங்களா, கூட நீ இருக்கங்கிற நம்பிக்கையா தான் நான் போனேன்னு. அதுதான் எனக்கு புரியல. நான் எப்படா சமாளிக்க போறேன்? மாமா சொல்றது 100க்கு 100 உண்மை. அத்தைக்கு அப்புறம் சம்பவம் நடக்கும்போது நீங்க கூட இருந்துட்டீங்க. எனக்கு அப்புறம் சம்பவம் நடந்தது எனக்கு ஞாபகத்துல இல்லடா. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மாமா போய் சொல்லல, அவருக்கு போய் சொல்ல அவசியமும் இல்ல. அவர் போய் சொல்ற மனுஷனும் இல்ல. அத்தைக்கு அப்படி நடக்கும்போது நீங்க நான் கூட இருந்திருக்கோன்னு இல்ல. நீ ஒரு வார்த்தை சொன்னாங்க கேட்டியா? தூரத்துல ஒரு மனுஷன் நின்றுகிட்டு இருந்தானே, அது ஏன்னு நாமளா இருந்திருக்க கூடாது? அப்படி எப்படி நான் காப்பாத்தாம நின்றுப்பேன்? இல்லண்ணே, என்னமோ நடந்திருக்கு அந்த இடத்துல. நானும் மண்டைய போட்டு பிச்சை பார்த்துட்டேன். பைத்தியம் பிடிக்குது. உங்ககிட்ட அதை படிச்சு சொன்னேன். ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? யோசித்து பாருங்கன்னு. ஏதாவது பண்ணுங்க. சத்தியமா அந்த இடத்துல நாம இருந்திருக்கோம். ஏன்னா மாமா உறுதியா சொல்றாரு, கூட நாம இருந்தோன்னு. நீங்க பாருங்க, மாமா சொல்றதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அவர் நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னா இங்க வராம இருந்திருக்காரு. இசை நீங்க நான் எல்லாருமே செத்து போயிட்டோம் நினைச்சுதான் அவருக்கு வராம இருந்திருக்காரு. சரிடா, அப்படி செத்து போயிட்டு நினைச்சவரே எப்படி நம்ம தேடி வந்தாரு? ஒருவேளை நம்ம புள்ள உசுட தான் இருக்குன்னு அவர் சந்தேகப்பட்டிருந்தா இந்தியாவுக்கு அப்பமே வந்து ஏதாவது ஒரு வழியில தேட ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் நம்ம ஊர் அவருக்கு தெரியாதா? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் பண்ணையார்பட்டி, அந்த ஊருக்கு கூட அவர் வராம வந்திருக்காரு. அப்படின்னா டோட்டலா இங்க வெறுத்திருக்காரு. இங்க தனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிருக்காரு. நாமளும் சேர்ந்து அழிஞ்சிட்டோம்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் அந்த மனுஷன் அப்படியே அங்க போயிருக்காரு. அவருக்கு ஒரு வேலை சந்தேகம் இருந்தா கூட தேடி வந்திருப்பாரு. அந்த மனுஷன் வரவே இல்ல அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நாமெல்லாம் அழிஞ்சிட்டோன்னு. அப்போ அழிற அளவுக்கு என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை நீங்களும் நானும் உயிரோட தான் இருக்கணும் தெரிஞ்சிருந்தா வந்து பழிவாங்க வந்திருக்க மாட்டாரு. இல்ல சண்டை போடுறதுக்காக வந்திருக்க மாட்டாரு. இல்ல என் பிள்ளையும் பொண்ணட்டி அநியாயமா கொண்டுட்டீங்கன்னு பழிப்புக்காக வந்திருக்க மாட்டாரு. என்ன யோசிக்க மாட்டேங்கிற? அவருக்கு நாம இருக்கோங்கன்னு தெரியாம இருந்திருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். இசைக்கு முழுமதினு பேர் வச்சதே நீ தான் வச்சிருக்க. உனக்கு அந்த பேரே தெரியல. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? என்னடா பண்ணட்டும்? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல. நான் என்னடா பண்ணட்டும்? என் தம்பி, என் உடம்பிறப்பு, அவனுக்கு தெரிஞ்சிருக்குதே அவன் பேர் முழுமதினு. பேர் வச்ச உங்களுக்கு தெரியல. முழுமதினு பேர் வச்சது நீங்க. மாமா தெளிவா சொன்னாரு. புள்ளைய கையில வாங்குறது ஞாபகம் இல்ல, அவளுக்கு உசுறு கொடுத்தது ஞாபகம் இல்ல, அவளுக்கு முழுமதினு பேர் வச்சது ஞாபகத்துல இல்ல. பாசம் நீங்க அவளுக்கு உசுறு கொடுத்ததுனால அது உங்க ரத்தத்துல கலந்துட்டு அவ உங்க புள்ளங்கிறது உங்க உணவுல கலந்தது. அதனால இயற்கை அவளுக்கு பாசம் வந்தது. ஆனா எந்த ஞாபகமும் உங்களுக்கு இல்ல. ஆனா அவ படிக்கும் போது நான் கண்டுபிடிச்சேன். அவ என் புள்ளன்னு உறுதி பண்ணினேன். கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நாள்ல மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துருக்கேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல நீங்க புள்ளைய கையில வாங்கும் போதும் உங்க ஞாபக சக்தி அழிச்சிருக்காங்க. அதே மறுபடியும் நீங்க அவளை கண்டுபிடிச்சு உங்க புள்ளன்னு நீங்க ஊர்ஜிதப்படுத்தும் போதும் உங்க நினைவுல இருந்து அதை அழிச்சிருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அத்தைக்கு நடந்த சம்பவத்துக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. அதனால மாமா என் கூட அவளை சேரவே விட மாட்டேங்கிறாரு. எனக்கும் அவளுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த மனுஷன் பெருசா என்னமோ பார்த்து பயந்துருக்காரு. இந்த குடும்பத்துக்குள்ள இசை வந்தா என்னமோ நடக்குது.
அதுதானே சந்தேகமா இருக்கு. அப்போ எதிரி வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கும். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இசை இந்த குடும்பத்துக்கு வரனால்தான் பிரச்சனை வருது. ஆரம்பத்துல நீ பிள்ளைய கையில வாங்கும் போதும் உனக்கு பிரச்சனை நடந்திருக்கு. ரெண்டாவதும் நீ பிள்ளைய அவளை கண்டுபிடிக்கும் போதும் உனக்கு பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ மூணாவது அவ வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது பிரச்சனை இருக்குது. அப்படின்னா இந்த குடும்பத்துல தானே என்னமா இருக்குது. அதனாலதான் மாமா பிள்ளைய எங்க கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா மாமாக்கு நம்ம மேல அதிக பாசமும் மரியாதையும் இருக்குது. அதை விட ஃப்ரெண்டு புள்ளன்னா, அவர் உயிர் தோழனோட புள்ளன்னா, என் அப்பாவும் அவரும் ஆரம்பத்துல இருந்து நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்பா கூட உயிர் தோழன் இருந்தான்னு நம்ம படிச்சோமே, அது வேற யாரும் இல்ல, மகாதேவன். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம அப்பா கூட வளர்ந்துருக்காரு. அப்பாவோட உயிர் தோழன். அப்படி உயிர் தோழன் இருந்தவரு தான் புள்ளி எங்க கொடுத்ததுக்கு அஞ்சப்படுறாருன்னா மனுஷனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் முத இசையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேச்சு எடுத்திருக்காரு. நான் உயிர் தோழனோட பையன், எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அக்கா பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறாரு. இசை இங்க வரதுனால எனக்கு பிரச்சனை வருது. நம்ம குடும்பத்துல அப்படி யாரு இருக்கா தெரிய மாட்டேங்குது. எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் யார சந்தேகப்படுவேன்? எனக்கு யார சந்தேகப்படனே தெரியலண்ணே. உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபக சக்தி வரட்டுன்னு நானும் என்னெல்லாம பண்ணி பார்த்துட்டேன். நீங்க இருக்க ஸ்டெப்பா எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் என்ன கொண்டுட்டு இருக்கீங்க? சத்தியமா எனக்கும் தெரியல. எனக்கு 6 வயசு, என்னென்ன ஞாபகம் இருக்கும் எனக்கு? இது வரைக்கும் நீ சொல்லி கொடுக்கறதாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடா. நீ மகாதேவன் ஃப்ரெண்ட கொன்னது கூட எனக்கு தெரியலடா. அது நீ சொல்லி கொடுத்துதான் நான் மகாதேவன்கிட்ட பேசினேன். எனக்கு சத்தியமா எதுவுமே ஞாபகத்துல இல்லடா. அதுதானே எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு. இதே எனக்கு மாணிக்கம்மா சொல்லிதான் தெரியும். அப்ப எனக்கு என்னதாண்டா நடந்துச்சு? என் வாழ்க்கையில எனக்கு என்னதாண்டா நடந்தது? எனக்கு எந்த எதுவுமே ஞாபகத்துல வர மாட்டேங்குது. அதானே எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்ல? திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை நான் வேட்டையும் பையனாவே இருக்கலாம். ஜானு வேற யாராவது இருக்கானடா? அண்ணன் நான் தான் உங்க கூட அப்பமே இருக்கேன். எனக்கு தெரியாதா? அதான் வேட்டையில என்ன மாதிரி தானே இருப்பாரு. அவருக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குடா. ஆனா இசை என் பிள்ளைங்கிற உணர்வு இருக்குது. ஆனா அது எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. ஒருவேளை நான் ஜான் இல்லையா? கிங்ஸின் சொன்னபடி பார்த்தா கிங்ஸின் மட்டும் வாரிசு வரக்கூடாதா, இல்ல இந்த குடும்பத்துக்கே வாரிசு வரக்கூடாதா? உண்மையிலே செம்புலிங்கையாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? சித்தப்பா கண்டிப்பா செங்கோட்டையன் பிள்ளைதான். அந்த குடும்பத்துக்கு எப்பவுமே எந்த ஆபத்துமே வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சாரணை எதுக்கு சித்தி ஏன் வெளியில கொண்டு வளர்த்தாங்க? ஏன் இங்க வச்சு வளர்க்கல? தொலையா இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், ஜாட இங்குல ஜாட. ஆனா சாருன்னு அப்படியே செங்கோட்டையன் வாரிசு மாதிரி இருக்கான். எங்கேயோ இடிக்குத. சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? அடி, நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? ஒரு குழந்தை பெத்துக்கலாமா நன்றி கேட்டேன். ஏதோ பார்த்து பயப்படுத. இவருக்கு என்னமோ ஆயிப்போச்சு. இடத்த காலி பண்றது ரொம்ப நல்லது. பெத்துக்கலாமா? இதுக்கு மேல அப்படியே ஒரு செகண்ட் நினைக்காத. இவனுக்கு மட்டும் எப்படி நான் லவ் பண்ணும் போதெல்லாம் வந்துருதான். இவன் ஒருத்தன் தம்பின்னு பிறந்துகிட்டு முறைச்ச மூஞ்சிலே குத்தி விட மாட்டேக்க. அப்படி லவ் பண்ண விட்டுருவ பாரு நீ. லவ் பண்ணதுக்கே வழி இல்ல, இதுல அண்ணன் போட்டிருக்க பிளான் மட்டும் தெரிஞ்சுதோ? என்னடா என்னடா என்னமோ நான் அண்ணனை வட்டி வட்டி லவ் பண்ற மாதிரி. இந்த பையில நாடு கடத்தினாதான் நான் ஏதாவது ஒரு பிளான போட முடியும். இவ்வளவு போஸ் கொடுத்து நிக்காம பாரு. லவ் பண்ணலப்பா, லவ் பண்ணல, போ. போயிட்டேன்டா. இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாருக்குமே புத்திர பாக்கியமே கிடையாது. அந்த பையன் இருக்கட்டும், எங்க நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். இந்த சாரனுக்கு இடத்துல கொஞ்சம் குழாவிலோ சாரன் கிட்ட இங்கதானே குத்தைக்கு விட போறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஒரு பயிலையும் காணும். ஓஹோ, தனியா வர வச்சு போட்டு பாக்கானுங்களா? எத்தனை பேர் வந்தாலும் சொல்லிடா, இந்த சாரன் கிட்ட நடக்காது. இந்த பயில எங்க போய்கிட்டு இருக்கு? இவா எங்க போய்கிட்டு இருக்கா? நான் பாட்டுக்கு வீட்டுல சோறுகறி வாங்கிட்டு இருந்தேன். இசை பயில பச்சை கட்டு போனது தப்பா போச்சுது. இப்ப அதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அனுப்புதா. இப்ப நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தினமே இந்த இசை பயிலைக்கு உடம்பு முழுக்க அறிவு இருக்குது, ஆனா அதை பயன்படுத்த மாட்டேங்கிறா. இவா எங்க போய்கிட்டு இருக்கா? இவங்க வரமாட்டாள. கோயிலுக்கும் பன்னியார்பட்டிக்கும் எத்தனை கிலோமீட்டர் காலச்சு அளந்துட்டு வாண்ணா. இதோட என் காசு ஸ்டெப்பு படி நான் 600 தாண்டி வந்துட்டேன். அத்தை இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமே. இல்ல இந்த வேலைக்கு நான் தான் சரிப்பட்டு வருவேன்னு எப்படி என்ன தேர்ந்தெடுத்தா? ஓய், அத்தை இந்த வெள்ள போய்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஐயம்மா, இவனை சமாளிக்கிறது பெரும் பாடா இருக்குமே. இப்ப எதுக்கு நீ பல்ல கட்டிட்டு இருக்க? ஆமா, அப்படியே பல்ல கட்டிட்டா மட்டும் அப்படி மயங்கி
வாங்கிடுவாரு. வரப்புல நிக்கிற பாரு வட்டி வேலு நின்ன மாதிரி. உனதான் கேட்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். கோயிலுக்கு வந்தேன். எதுக்கு? நல்ல புத்தி கொடுங்கன்னு வேண்டதுக்கு வந்தேன். யாருக்கு? யாருக்கு? எனக்கு தாங்க, எனக்கு தான். இருக்க புத்தி போதும், கொஞ்சம் பல்ல கட்டாம இருக்கணும் அப்படி மட்டும் வேண்டிட்டு போ. கொழுப்பு பாத்தியா? எவனாவது பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படி பேசுவானா? அவன் பொம்பளை பிள்ளை நம்ம கிட்ட பேசாதானே வளைஞ்சுக்கிட்டு போறானுங்க. இவன் எடக்கு மடக்கா பேசுறான். இல்ல பல்ல கட்டக்கூடாது, பல்ல கட்டினா அசிங்கப்படுத்திடுவான். என்ன? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா? அங்கதான் வழி. பொம்பளை என்ன வெளியில வாங்கிட்டு இருக்கா? வீட்டுக்கு வா. அப்படிதான் போயிட்டு அப்படி கூட போயிட்டு இப்படி கூட போயிடலான்னு போனேன். ஹோட்டல்ல லாந்தத பார்த்தேன். திட்டலாம் செய்வாரு, தாலி மட்டும் கட்ட மாட்டாரு. என்ன குடும்ப நடத்த குறைஞ்சா போயிருவிய? அத்தை நடத்த மாட்டாரு. என்னது? இல்லங்க பாத ஸ்டெப் காணிக்கு. ஐயோ வர மாட்டேங்குதே. அங்க பிரதேசம் வேண்டி இருந்தேன், அதான். இது வயக்காடு, கோயில் அங்கெல்லாம் இருக்குது. இல்லங்க வயக்காட்டுல இருந்தே போறதா வேண்டி இருந்தேன். என்னதான் கிறுக்குத்தனமா பேசவே தெரியல. அப்புறம் உங்க அக்கா கிட்ட சொல்லி வை. அத்தை கிழிச்சிருப்பாள. என்னங்க சொல்லணும்? ரொம்ப வலிய வேண்டாம், எங்க அண்ணன் கிட்ட போய் அங்கே பிரிச்சு விட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. அப்படி கொனட்டிக்கிட்டு நிக்காவா? நின்னோன்னா எங்க அண்ணன் மயங்குவானா என்ன? இல்ல நீங்க மயங்க தான் விட்டுருவீங்களா? இல்லங்க உடனே பொண்டாட்டி மாதிரி குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருக்கா. அவளை மாதிரி பேசினா உங்க பச்சை பலிக்காது. இனிமே இந்த ராணி தோழி மாதிரியே தான் பேசணும். அவகிட்ட நம்ம வீட்டுல யாராவது வாய் கொடுக்காவளா? கொடுக்க மாட்டேக்காவ. அவ வாய் தான் காணும். இனிமேல் நாமளும் அப்படித்தான் பேசணும். அங்க ரொம்ப கூட்டலித்தனமா அத்தான் அங்க நக்கலுங்க வருது. இல்லங்க வெளியாம கொனட்டாம போ. பாவி எப்படி நோஸ்கட் பண்ணுது பாரு. எனக்கும் ஆசைதான் உங்ககிட்ட அப்படியே வளைஞ்சி நெடிஞ்சுக்கிட்டு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கணும்னு. அதான் நடக்க மாட்டேங்குதே. போட்டு போட்டு போட்டோம். சரிங்க. கொனட்டாம போய மாட்டே. இல்லங்க போயிட்டு வரேன்னு சொல்லி வந்தேங்க. அதுக்கே இடுப்ப இந்த ஆட்ட ஆட்டுதா? ஆட்டிட்டா மட்டும் ஓடி சொல்லிட்ட. என்ன மயக்கலான்னு வச்சோ? அது இந்த சாரன் கிட்ட நடக்காது. யாரையும் மயங்கி விட மாட்டேன், நானும் மயங்க மாட்டேன். இப்ப இவ எங்க போய்கிட்டு இருக்கா? அது பன்னேர்பட்டி வழியாச்சே. இவ எதுக்கு அங்க போய்கிட்டு இருக்கா? காலையிலே தோரணை பொண்டாட்டி ஒரு தினுசா போச்சுது. ஆஹா அங்க என்னமோ நடக்க நினைக்க. அத்திய அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கரையாய் போச்சே என் நிலைமை. புருஷனுக்கு பயந்து இங்க ஓடி வந்தா இவ பியாய் கிட்ட காத்துட்டு இருக்கா. அத்தி எனக்கு எங்க போனாலும் பியாயின வேலையா இருக்குதே. சரியோ அளந்துட்டு வர சொன்னாலே. என்னத்தை அளந்துட்டு வர சொன்னா? பையவள என்னமோ சொல்லுதா, ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அந்த அத்தத்தை இங்க வரைக்கும் அளந்து வர சொன்னாலோ? இங்க தானே வந்துகிட்டு இருந்தா. ஆனா ஒருத்தரையும் காணோம். இல்லையே, இங்க தானே வந்தா. இன்னும் அரை மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டு வீட்டை பார்க்க போயிருந்துப்பா. சுத்தி முத்தி பார்த்துட்டேன், ஒருத்தரையும் காணோம். இனிமேல் விசை கூப்பிட்டானே எங்கேயும் போயிடக்கூடாது. அதான பார்த்தேன், நான் வச்ச குதி தப்பாதேனே. இங்க தானடா வந்தா, எங்க போறான்னு பார்த்தா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பண்ணையப்பட்டில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த சரண் பையனை பார்த்ததுல இருந்து கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. மயக்கம் போட்டு என்ன பார்த்தா உனக்கு பியாய் மாதிரி தெரியுது. நான் பொம்பளை பிள்ளைய தொடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தொட வச்சுட்டால. இப்ப கீழே போட்டுதான் பாத்துக்க. எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு. எங்க பிடிச்சிருக்கு பாத்தியா? இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம மயக்கத்துல இந்த மாதிரியே இருந்தாதான் முடியும். இல்லைன்னா கேள்வி கேப்பா, இல்லைன்னா அடிக்க வந்துருவான். கண்ணை திறந்துடாத மகிமா. கோபப்படுற, எந்திரிச்சிரு. இது கூட நல்லதா இருக்குது. இல்லைன்னா பையல பக்கத்துல கூட நம்ம வர முடியாது. கண்ணை திறக்கணும் சாமி, நேத்து ராத்திரி அம்மா. இவ என்ன இப்படி மயங்கிட்டா? என்ன என் தம்பி பார்த்தா என்ன நினைப்பான்? நான் இப்பதான் என் அண்ணனையே பிரிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். ராணிப்பிள்ளை சொன்ன மாதிரி கிளப்பாதான் இருக்குது. தெய்வமே, இந்த பொழுது இப்படியே நின்றணும். நான் இப்படியே இவன் கூட வாழ்ந்து முடிச்சிடணும். என்ன பண்ண போறான்? எழுது. ஒரு ஆம்பளை பையன் மேல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காம அச்சம் கூட நானும் கொஞ்சம் கூட உனக்கு இல்ல, வெக்கமா இல்ல? நானும் மயங்கவே மாட்டேன். மானச்சோடு இல்ல, வெக்கமா இல்ல. ஐயோ இப்ப என்ன பண்ணு தெரியலையே. மயமா எல்லி இசைப்பவள வேற எதுக்காவது கெச்சி போடுது. இங்க வேற என்ன மாதிரி நடந்து போயிருது.
அத்தி மகிமா அவளுக்கு ரூட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு வெக்கமா இல்ல? இந்த சாரன் பையிட்ட மட்டும் இந்த மகிமாக்கு வெக்கமே வர மாட்டேங்குது. எப்படியாப்பா லவ் பண்ணுவா? நானும் தான் இருக்கேன். நாளை ஒரு நாள் இப்படி லவ் பண்ணலப்பா. பையோலைக்கு அப்படி இந்த சாரன் பைக்கிட்ட என்னதான் பிடிச்சதோ தெரியல. இல்ல இன்னைக்கு நானும் லவ் பண்ணணும்ப்பா. அப்படி என்ன பண்ணலான்னு பாப்போம். இதையே நாமளும் ஃபாலோ பண்ண என்ன? என்னங்க குரல் பம்முதே. அத்தை ராணிப்புல வந்துச்சுன்னா கதையை கந்தலாக்கிடுவாளே, காரியத்தை கெடுத்துருவாளே. பயவுல வந்துருவாளோ? மகிமா பட்டவள வந்துட்டா. ஐயோ சொதப்பிடுவாளே. நான் காப்பாத்ததான் வந்திருக்கேன். ஐயோ பொறைய பண்ணட்டியா? மயக்கப்பட வந்துட்டா. தூக்கி விடுங்க. யாரு நானா? இங்க என்ன 10 பேரா நிக்கா? நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. தூக்குங்க. இவளை நான் தூக்கணுமா? அதான் தூக்க முடியாது. அவளுக்கு எனக்கும் சண்டை. அத்தை இன்னைக்கு தான் ராணிப்புல சரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. சண்டையா? சோர் பொங்கி நடந்தலையா? எதுலயோ சண்டை தான். அவள நானும் பேச்சாத்தெல்லாம் கிடையாது. அதுக்கு மயக்கப்பட வந்துருக்கா. பொம்பளை பிள்ளைய தூக்க முடியும். தூக்குங்க. அதான் சொல்லிட்டல சரணே. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் யாரோ அவ யாரோ. நான் தூக்க முடியாது. ராணி உனக்கு போறணும் நான் பாயசம் செஞ்சு தரேன் மட்டே. பைய உள்ள இன்னும் நெருக்கமா போறா. என்ன? இங்க பாருங்க. நான் யாரோ அவ யாரோ. என்னால காப்பாத்த முடியாது. நான் போறேன். பாட அத்தியான இசை வந்தா சொதப்பிடுவாளே. இசை மட்டும் வந்துட கூடாது. எந்தி எக்கேடு கெட்டு போன்னு நான் போயிருக்கணும். வந்து பார்க்க வந்தேன்ல, எனக்கு தேவைதான். இதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் அடிப்பான. உங்க அப்பா வராத ஒரே இடம் இது மட்டும்தான். ஒழுங்கா வந்துரு. நான் வர மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா வந்துரு. இதுக்கு மேல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒழுங்கா வா. குளிக்கணும் அப்படின்னா வா. உள்ளூர்ந்துச்சு. அதெல்லாம் வர முடியாது. நான் கோவமா இருக்கேன். சரியான நேரம்ல கோவப்படுறதுக்கு எவ்வளவு பொருத்தமான நேரம். அதெல்லாம் முடியாது. நீ ஏன் இங்க வந்துட்டா நல்லது. நான் அங்க வந்து நீ கண்ணப்ப தண்டி இருக்கும் பாத்துக்க. போத வரைக்கும் மகிமா ராணி எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கன்றாவியா போயிரும். ஒழுங்கா நீயே வந்துரு. அதான் நான் கதை வடைச்சிட்டேனே. அப்போ நான் மேல இருக்கா? ஏற்கனவே பயந்துதான் நிக்க பாத்துக்க. பயந்துட்டியோ? அப்பங்க வா. சரி அப்ப நான் மேலே வர போறேன். இங்க பார், 3 என்னதுக்குள்ள நீயா வந்துட்டா உனக்கு நல்லது. அப்புறம் நான் மேல வந்தேன்னு வச்சுக்க. இதுல என்ன வெக்க இருக்கு? வெக்கமே இல்லடி. ஒரு துளி கூட எனக்கு இல்லடி. மனச பையனா வெக்க வரும். 1 வெக்கமே இல்ல. 2 இதுக்கெல்லாம் அசரவலா இந்த இசை. இந்த போய் இருக்கட்டும். ரொம்ப பயந்துட்டியோ? ஆனா இதுதான் சிறந்த ஆயுதமா இருக்கு பத்துக்க. ஒண்ணு பயன்பட்டதுக்கு இவ்வளவு வீணா தாங்கிட்டு இருந்துட்டேன் பத்துக்க. பண்ணி சொல்லல. இப்பாட்டுக்கிட்ட திட்டு நான் உனக்கு கொஞ்சம் போறேன். கொட்டு திங்கன்னு வச்சுக்க. இன்னைக்கு என்னடி பொம்முற? உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிய. வேற யாரு? ராணி வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நம்ம வாழ்க்கை ஒளிகளுக்கு வந்திருக்கு. அப்புறம் முங்கி குளிப்போமா? இது கம்மிட்டி இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. வா வா முங்கி குளிக்கணும். வா வா வா. ஓ சோ வாண்ட அப்படியே வாமா. அப்படியே அத்தங்கிட்ட வந்துருமா? அப்படியே அத்தங்கிட்ட வந்தது கை அப்படியே அத்தன் தோல்ல போடு பாப்போம். இது என்னடி மூலி? என்னடி இப்படி சொல்லிட்ட? நானும் விட மாட்டேன். இன்னைக்கு தாண்டி சரியான இடம் வந்திருக்கு. அப்ப வராத ஒரே இடம். சூப்பர் இடம் பார்த்து கொடுத்துட்டி. நானும் எங்களை ஐடியா தான். அதான் சொன்னேன். வா முங்கி குடி போனியா? சரி மதி அத்தாங்கிட்ட வா. அத்தான் தோல்ல கை போட்டுடி. போடுன்னு சொல்றான்ல. அப்படிதான் பல மணி நேரம் போட்டுட்ட பத்தியா? அப்படி போட்டுன்னு சலிச்சுட்டு ஒழுங்கா போட சொல்லிட்டேன். இல்ல இத பார்த்தவங்களுக்குலாம் எப்படி தோணுதுன்னு கேட்க. இது எதுக்குமே நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சுக்க சொல்லி காட்டுற மாதிரியே இருக்குதே.
இசை உன்னால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டே. என்ன அளந்துட்டு தண்டி வர சொன்ன, அதுக்குள்ள நீ இங்க அளந்துகிட்டு இருக்க. அங்க என்னன்னா சாரனும் மகிமாவும், மகிமா அக்க போரு தாக முடியல, இங்க வந்தா இந்த அக்க போரு. இல்ல என்ன பார்த்தவங்களுக்குலாம் என்ன தோணுன்னு கேட்க. புருஷனே கண்கண்ட தெய்வம், புருஷனை தேடி போயிட வேண்டியதான். இவங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சுதே? பாக்குற பார்வை முடிக்கிற மொழி ஒண்ணும் சரியில்லை. அம்மா வீட்டுல யாரும் இல்ல? சாரோட வீட்ல இல்ல, வீடு அமைதியா இருக்கு. தெரிய வேண்டாம். எங்க போனா? அவன் எங்கயாவது போய் தொலைஞ்சா எனக்கு நிம்மதிதான். இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்க? என்ன ஒரு காரணமா தான். நீ எங்கயோ போறேன்னு நீ போவல. நீ போறலாம் எங்க? ஏதோ நேர்த்தி கடனா கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஓ என் வீட்டுல தானே இருக்க, கூட்டு போயிட்டு வாயா. அது அது வந்து கூட்டு போயிட்டு வா. சரிங்கம்மா கூட்டு போறேன். சரி சரி நான் அவனை கூட்டு போவேன். சரிங்க கிளம்பலாமா? அது கூட ஒரு சின்ன வேலை இருக்கு, வா போலாம். வழி இங்க இருக்கு. இங்க போயிட்டு அப்புறமா அங்க போலாம் வா. இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போன முரட்டு போய் வீட்டுக்கு வந்துருவான். சப்பா வா. என்னது எதுக்கு? சேஃப்டிக்கு. அதான் நான் இருக்கேன், அத்தாலும் கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டா உங்களை தான் கூப்பிடணும். என்னது? அத்தையை கூப்பிட்ட. இந்த வட்டி அத்தன்னு கூப்பிட்ட? என்ன எதுக்கு கூப்பிட்ட? அத்தன்னு கூப்பிடலமா, அத்தான்னு கூப்பிட்டா. இல்ல இப்ப அத்தான்னு கூப்பிட்ட, அது வேற இல்லம்மா. அத்தான் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போகணும்னா சரிம்மாண்ணே. அதுக்கு முன்னாடி சின்ன வேலை இருக்குதான் வாங்கன்னா, அதான் பேசிக்கிட்டு இருக்கோமா. அப்படித்தானே அபி? என்ன அபி அப்படின்னு சொன்ன? அத்தான் தானே கூப்பிட்ட? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. இல்லம்மா நிஜமாதான், அவதான் அத்தான் அப்படின்னா அது உங்க கதையில அத்தைன்னு கேட்டிருக்கு, அவ்வளவுதாம்மா. உன் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு ஆள் வீட்டுல சுத்திட்டு இருந்தது, அதையும் தெக்கூட்டுக்கு அனுப்பிட்டேன். என்ன அப்புறம்? பெஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கே. அப்புறம் அதான் கேக்குறேன். அப்புறம் ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்ல வா. அதான் வழி இங்கோடி. இன்னைக்கும் அத்தம் போற ரூட்ல தான் போகணும். அத்தம் சொன்ன வழி சரியா இருக்கும் வா. அத்தை சொன்ன வழி சரியா இருக்குமா? என்ன அத்தம் சொல்ற வழி சரியா இருக்கும்ல? ஊகமா சும்மாவே ஊமக்கட்டா, இதுல வேற ஆக்ஷன் வேற. வா. பயப்படாத பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா தான் விளையாண்ட, சும்மா வீட்டுல நடக்க பிரச்சனை ஆச்சு, சும்மா கேட்டு பார்த்து, வேற ஒண்ணு இல்ல.